கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலும் கூட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 25-26 வசனங்களை தியானிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஆமென். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன சொல்கிறாரு? மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர் சொல்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஏசப்பா தேடுறவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் அப்படின்னு நம்ம நினச்சினுக்கிறோம். இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே அவர் என்ன சொல்கிறாரு? நான் மாம்சமான யாவர், மாம்சமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உலகத்தில் சரீரத்தின்படி யாரெல்லாம் வாழுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன தான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. நான் எல்லாருக்குமே என்னது கடவுள், நான் எல்லாருக்குமே தேவன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்று வேறுபாடு இல்லை. வேறுபடுத்தினது யார்? ஜனங்களே, மனுஷங்களே தங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செய்கிற தொழிலுக்கேற்ப ஜாதி மதங்களை என்ன பண்ணிட்டாங்க, பிரித்து கொண்டாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நான் மாம்சமான யாவருக்கும் என்னது கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் அவர் கர்த்தர், தேவன் இல்லை. எல்லாருக்குமே அவர் என்னது தேவன். அவர் வாயினாலே அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார், கர்த்தர் என்று. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆச்சரியமாக கேட்குறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். நாம் தேவனை தேடுற நாம் கூட என்ன பண்ணுவோம், ஒரு சில வேலைகளில் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்காமல் மனுஷரிடத்தில் நம்பிக்கை வச்சு இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷர்களே தேடி நம்ம நாடுறோமா இல்லையா? இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதிசயமான காரியத்தை செய்வார்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லை. நம்ம எங்கே போடுறோம்? டாக்டருக்கு தேடி நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு ஜீவனை கொடுக்கறது யார் தான்? அவர் தான். ஜீவனை எடுக்கிறது யார்? அவர் தான். நமக்கு பிரச்சனை, போராட்டம், நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம தேவனை தேடும்போது தேவன் நமக்கு அதிலிருந்து என்ன தருவார்? ரட்சிப்பை தருவார். இதுதான் அவர் சொல்லினார். யோபு பக்தன் என்ன சொன்னார்? அவர் பிரச்சனை, போராட்டத்தில், கஷ்டத்தில், வேதனையில் அவர் இருக்கும்போது, இதோ என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளிலே அவரை நான் என்ன பண்ணுவேன், காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? பிரச்சனை, போராட்டம் வந்ததுன்னு அவர் முடங்கியா இருந்தார்? இல்லை. அவர் வாய்னாலே அறிக்கை பண்ணார், இதோ என் தேவன் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நான் கடைசி நாளில் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன், நான் உயிரோடு இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், என் சதை, என்னுடைய எல்லாமே, அவர் என்னது சரீரமே செத்து போய் நாற்றம் எடுத்து மனைவியே என்ன பண்ணுறா, நீ என்ன பண்ண, தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ கூட அவர் என்ன பண்ணல, தேவனை தூஷிக்கவில்லை. அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, சின்ன போராட்டம் வந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், தளர்ந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த யோபு பக்தன் என்ன பண்ணல, அவர் ஆஸ்தி போய், அந்தஸ்து போய், பிள்ளைகள் போய், எல்லாமே போய், அவர் சரீரமும் ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போய், அவரை பார்க்கறதுக்கே ஒரு அவ்வளோ பெரிய அதிபதி, அவ்வளோ பெரிய பணக்காரரு, அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் இழந்து ஒரு மூலையில் முடங்கி சாம்பலை தன் மேலே பூசிக்கிட்டு கஷ்டப்படுற, வேதனைப்படுற நேரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் என்ன பண்ணுவேன், அவரை காண்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவர் அதான் சொல்கிறார். அவருக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர் தன் சிநேகிதர்களுக்காக அந்த சூழ்நிலையில் ஜெபிக்கும் பொழுது இரட்டத்தன்மையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க முடிஞ்சதா இல்லையா? இயேசு அப்பாவால் கண்டிப்பாக என்ன பண்ண முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவர் என்ன பண்ணுவார்,
செய்வார். நம்ம கேட்கிற எல்லாத்தையும் செய்வார். கேட்காத காரியத்தை கூட தேவன் செய்வார். நம்ம மனசில் என்ன ஆசைப்படுறோமோ அதை செய்வார். அது மாதிரி தான் என் பொண்ணு வந்து இப்போ வந்து +2 மார்க் எடுத்திருக்கு. ஆண்டவரே, நான் மனசில் ஜபிக்கவே இல்லை, ஆனால் மனசில் ஒரு வாஞ்சை, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 100க்கு 100 பாப்பா வாங்கிடணும், அது போய் என்ன பண்ணணும், அங்கே போய் ப்ரைஸ் வாங்கணும், இத்தனை வருஷம் படித்ததுக்கு ஏதாவது ஒரு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் தான் நினச்சேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன பண்ணிச்சு அந்த பிள்ளை, 100க்கு 100 மார்க்கு. ஏன் பாப்பா உன் ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லா இருக்காது, உனக்கு எப்படி 1 மார்க் கூட கம்மி பண்ணாமல் 100க்கு 100 மார்க் அதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. அவள் ஃப்ரெண்டுங்களுக்கு கிண்டல் பண்ணுறாள், உன் கையேற்ற நல்லா இருக்காது, உனக்கு எப்படி 100க்கு 100 மார்க் கொடுத்துக்கிறாரு. அதை பாருங்கள், நம்ம மனசில் இருக்கிற ஆசையை வாஞ்சையை கூட தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஒரு சின்ன சின்ன ஆசை நம்ம மனசில் இருந்தால் கூட தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசில் அதை நிறைவேற்றுறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க கூட இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, நீ 100க்கு 100லாம் வாங்கணுன்னு. ஆனால் மனசில் நினச்சேன், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு 100க்கு 100 வாங்கினா அது எங்களுக்கும் பெருமையாக இருக்கும். நீ போய் ப்ரைஸ் வாங்க, இத்தனை வருஷமாக அந்த ஸ்கூலில் படித்து ஒரு ப்ரைஸ் வாங்கினா உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவள்கிட்ட சொன்னேன். நான் மனசில் நினச்சேன், ஆனால் நான் ஜெபிக்கலை அதுக்காக. ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ணார், நிறைவேற்றி வச்சார். அப்போ நமக்கு தேவைகள், நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவையில்லை, நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி நடக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவர் என்ன பண்ணுவார், உதவிகளை செய்வார். அப்போ அப்படி தலையில் வந்து ஒரே பொடுகு, எனக்கு அரிக்குது, ஊறுது. இதை போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு வேணும். எப்படியும் ஃபீஸ் ஒரு 500 மாத்திரை மருந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க, ஒரு லோஷனோ ஒரு ஷாம்போ ஏதோ கொடுப்பாங்க. இதுக்கு கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். அப்போ அந்த புதன்கிழமை தான் நம்ம இதுக்கு வந்தோமே, ப்ரேயருக்கு, ராதாம்மா வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனோமே. அப்போ நான் குளிக்க போகிறக்குள்ளே கூட மனசில் நினச்சினே போகிறேன். மதியம் படுத்துன்னு இருக்கக்குள்ளே அந்த மனசில் நினைக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் இருந்தால் நம்ம போயிட்டு வந்தாலுமே எப்படி என்ன பண்ணுறது. இவர் தான் என்ன பண்ணுறதில்ல, 1ஆவது மாதத்துலேருந்து எனக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது, மாத்திரை மருந்து எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல. சரி, இவர்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடாது, நமக்கு எப்படி ஆண்டவரே நான் எப்படி போகிறது, ஒரு போய் டாக்டர்கிட்ட காட்டுறது கூட நம்ம கையில் காசு இல்லைன்னு நினச்சினுக்கிறோம். புதன்கிழமை அன்றைக்கி ராதாம்மா வீட்டில் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறேன். என் பொண்ணு, அம்மா இந்த துணியிலேருந்து ஒரு 1000 ரூபாய் விழுந்து கிடக்குதுமா, எப்போ வச்சோமோ, என்னைக்கு வச்சோமோ, எப்படி வச்சோமோ எங்களுக்கு தெரில, மறந்தும் போயிட்டேன். 1000 ரூபாய் விழுந்து கிடக்குதுமான்னு சொல்லி அந்த புள்ள நினச்சா என்ன பண்ணிக்கலாம், காசை மறைச்சி வச்சுக்கலாம், நம்ம எதாவது செலவு பண்ணலான்னு. என் பிள்ளைங்க அப்படி கிடையாது. எந்த 1 ரூபா இருந்தால் கூட அம்மா இது கடந்தது, இது இருக்குது, இது இப்படி அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வந்து அந்த காசை எடுத்து கொடுத்துது. உடனே நான் ஆண்டவரே என் மனசில் நினச்ச ஒரு காரியத்தை என்ன பண்ணீங்க, நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. எனக்கு அந்த புள்ள அந்த காசை காட்டின உடனே. அப்போ தேவன் நம்ம மனசில் இருக்கிற வாஞ்சையை, நம்ம மனசில் இருக்கிற ஏக்கத்தை, எண்ணத்தை அவர் அறிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஒரு தாயை போல், ஒரு தகப்பனை போல் நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். ஒன்றே ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு, அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும், அவருக்காக நம்ம வாழணும். அதை செஞ்சிட்டோம்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன மனுஷன் நம்ம பார்க்குறானோ பார்க்கலையோ, மனுஷன் நமக்கு உதவி செய்கிறானோ இல்லையோ, மனுஷன் நம்மளை மறந்து போகிறானோ இல்லையோ, தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டார், மறக்கவே மாட்டார். அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாமே என்ன பண்ணோம் முடியும். நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, அவரை எந்த பிரச்சனை பாடு வரும்போது அந்த நேரத்தில் அவரை தேட மறந்துடுறோம். நம்ம இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க பார்ப்பாங்களா, அவங்க பார்ப்பாங்களான்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருந்துடுறோம், நம்ம மறந்துடுறோம். அதனால் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியல. நமக்கு தேவன் உதவி செய்ய முடியலன்ற காரணம் ஏன்னா அது நாம் தான். முதலாவது அவர்கிட்ட போய் நம்ம எதையுமே சொல்கிறது கிடையாது. அதனால தான் அவர் நமக்கு என்ன பண்ணல, உதவி செய்யலை. புதிய ஏற்பாடு பக்கத்தில் லூக்கா 5 எடுங்க. லூக்கா 5:17 பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம்
பக்கம் வந்து 85 புதிய ஏற்பாடு எடுங்க. நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயஸ்திராஸ்திரிகளும் இருந்து வந்த பரிசேயரும் அப்புறம் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. எல்லாரும் கூடி, கிராமத்தில் இருக்கிற மக்கள், நியாயஸ்திரிகள், அப்புறம் என்னது, எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க எருசலேமில். அப்போ இவரும் ஏசாப்பாவும் அங்கே இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார் ஆண்டவர், அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல விளங்குது. ஏசப்பா அந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாரி போட்டு அமர்ந்து உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறார், உபதேசித்து இருக்கிறார். உபதேசம்னா என்ன, எதை பற்றி உபதேசிப்பார்? தேவனை பற்றி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், பைபிளை பற்றி தான் என்ன பண்ணியிருப்பார், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருந்திருப்பார். அப்போ எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க, எருசலேம் நகரத்தார், நியாயாஸ்திரிகள் எல்லாருமே உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணுறாரு, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமே விளங்க பண்ணுறார். யார் பிணியாளினா என்னது, வியாதி உள்ளவங்க, அவங்கள குணமாக்கத்தக்கதான வல்லமையை ஏசப்பாவுக்கு அந்த நேரத்தில் தேவன் கொடுக்குறார். ஏசப்பா பூமியில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்களில் பூமியில் வந்து அவருக்கு குழந்தையாக பிறந்தார் இல்லை, பிறந்து 30 வயசு வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணார், ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். அப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாட்களில், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுற அந்த நாட்களில், எல்லாரும் உட்காந்து இதுமாரி கேட்டுட்டு இருக்கிற நாட்களில், அந்த இடத்துல தேவன் வந்து ஒரு பிணியாளியை குணப்படுத்துறதுக்கான வல்லமையை அந்த இடத்துல விளங்க பண்ணுறார். அப்பொழுதே சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை என்ன பண்ணார், உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் பகை தேடினார்கள். திமிர்வாதக்காரன் படுக்கையில் படுத்துன்னு இருக்கிற மனுஷன், அவன் எழுந்திரிச்சு நடந்து வர அவனுக்கு இன்னும் இல்லை, தெம்பு இல்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்போ அந்த ஜனங்கள்லாம் விசுவாசமாக என்ன பண்ணாங்க, அந்த திமிர்வாதக்காரரை படுக்கையோடு கூட்டு போய் அவருக்கு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சா அற்புத சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்பி அவரை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். இப்போ இந்த ஆலயம்னு வச்சுங்க, இதில் கூட்டம் அதிகமாக இருக்குது. உள்ளே வரத்துக்கு அந்த படுக்கையில் இருக்கிறவனை தூக்கின்னு வந்து இங்கே வச்சு சுகம் கொடுக்கறதுக்கு முடியல. ஏன்னா அவ்வளோ ஜனக்கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நெருக்கி கொண்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். மேலே இருக்கிற ஓட்டையே பிரிச்சுட்டாங்க ஜனங்க. ஐடியா வந்துருச்சு பாருங்கள் அவங்களுக்கு. எப்படியாவது ஏசப்பா முன்னாடி கொண்டு போய் அவனை என்ன பண்ணோம், அந்த திமிர்வாதக்காரனை நிறுத்தணும்னு ஒரு விசுவாசத்தோடு தட்டோடுகளை பிரித்துட்டு அது உள்ளார, இப்போ நான் நிற்கிற இடத்துல ஏசப்பா இருக்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த கட்டில் இறக்கிடுறாங்க. எப்படி ஒரு சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டாங்க, ஜன கூட்டத்தில் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, எப்படியாவது ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து அவங்கள நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூரையை பிச்சு அதிலிருந்து கட்டிலோடு கூட என்ன பண்ணுறாங்க, அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. அப்போ இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, திமிர்வாதக்காரனை, அவங்க விசுவாசத்தோடு தானே இருந்தாங்க, எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்கள். ஐயோ கூட்டமாக இருக்கே, நெரிச்சலாக இருக்குது, இதை எப்படி கட்டில் உள்ளே தூக்கின்னு போக முடியும் அப்படின்னு அவங்க சோர்ந்து போகல, பின்வாங்கி போகல, எதுவுமே பண்ணல. இன்னும் என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தோடு எப்படியாவது ஏசப்பா முன்னாடி கொண்டு போய் அந்த வியாதி உள்ள மனுஷனை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ஆச்சரியப்படுறாராம். என்ன பண்ணுறாரு, தட்டோடுகளை பிரித்து கொண்டு வந்து கீழே அந்த வியாதியசனை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறார். அப்போ அவளுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். ஒரு வியாதி வருதுன்னா என்ன பண்ணுது, பாவத்தின் மூலமாக வருது. ஒன்றாவது எதால் வருது, பாவத்தின் மூலமாக வரும், இல்லை சாபத்தின் மூலமாக வரும், இல்லை நம்ம சரீரத்தில் இருக்கிற, நம்ம சரீரத்தை சரியான முறையில் கவனிக்காத முறையில் இருக்கும்போது நமக்கு என்ன வரும், வியாதி வரும். இன்னொன்று வந்து நம்ம நுண்கிருமிகளால் வியாதி தாக்கப்படும். 4 விதத்தில் நமக்கு வியாதி வருது.
அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்கிறார். யார? அந்த வியாதியாக படுத்துனுக்கிற மனுஷனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவராலேயன்றி பாவங்களை மன்னிக்க தக்கவர் யார்? அப்போ அங்கே கூடியிருக்கிற வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவன் என்ன தேவதூஷணம் சொல்கிறான், ஏசப்பாவை அவங்க தேவனாவே நம்பலை, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் என்ன தேவனை மாரி பேசுகிறான், பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான், எப்படி இந்த மனுஷனால் பாவத்தை மன்னிக்க முடியும், இவங்க தேவதூஷணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, தேவன் ஒருவராலேயன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? தேவன் ஒருவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இவர் உலக பிரகாரமாக மனுஷனை தானே வந்து உட்காந்துருக்கிறாரு, தேவன் வந்து உட்காந்துக்கிறாருன்னு தெரியாமையே அந்த பரிசேயரும் சதிசேயரும் என்ன சொல்கிறாங்க, தேவ தூஷணம் சொல்கிறாரு, இவர் எப்படி பாவத்தை மன்னிப்பார், தேவன் மட்டும்தானே பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ இயேசு அவர்கள் சிந்திக்கிறாங்களாம், பேசக்கூட இல்லை, வாயை திறந்து மனசில் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பாவம் மன்னிக்கப்பட்டால் தானே அவன் வியாதி என்ன பண்ணுறோம், குணமாயிடும். அதனால் அவர் பாவத்தை மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அப்போ ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அவங்க என்ன யோசிக்கிறாங்க, கடவுள் ஒருவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும், இந்த மனுஷன் என்ன தேவதூஷணம் சொல்கிறாரு, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாரு, எப்படி இவரால் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் சிந்திக்கிற சிந்தனையை கூட அவர் அறிவார். அதான் நான் சொன்னல, என் மனசில் உள்ள ஆசையை ஆண்டவர் அறிஞ்சு எனக்கு என்ன பண்ணார், செஞ்சார். அதுபோல் நம்ம மனசில் என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனையை கூட அவர் தேவன் அறிகிறார். அப்போ அதுக்கு தான் அவங்க வந்து இன்னும் அவங்க சிந்திக்கிறத மனசில் வாயை திறந்து சொல்லலை, ஆனால் சிந்திக்கிறாங்க. இது என்ன ஆண்டவரால் தானே முடியும் பாவத்தை மன்னிக்க, இவர் எப்படி பாவத்தை மன்னிப்பார், இவர் என்ன தேவதூஷணம் சொல்கிறாருன்னு சொல்கிறத கேட்டு அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? அப்போ மனுஷனை பாவத்திலேருந்து வெளியில் வான்னு சொல்கிறது பெருசா, இல்லை வியாதியை நீக்கி சுகமாக இருன்னு சொல்கிறது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கேட்குறார். அப்போ பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். தேவன் அந்த இடத்துல எதுக்காக வியாதியை குணப்படுத்தினார், எதுக்காக ஏசப்பா மூலமாக அந்த காரியத்தை செஞ்சாருன்னா, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ பூமியில் இருக்கிற மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்றத ஜனங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல செய்கிறார். அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. வரும்போது எப்படி வந்தார், அந்த கட்டில் தூக்கின்னு வந்து பலகையை பிச்சுட்டு உள்ளே கொண்டு வந்து ஏசப்பா முன்னாடி படுக்க வச்சுருக்காங்க கட்டிலோட. ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை நீயே எடுத்துக்கின்னு உன் வீட்டுக்கு போ அப்படின்றார். அப்போ என்ன நடக்குது என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனுஷனை அந்த நபர்கள் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் என்ன